பிரியா இன்றைக்கி சுண்டக்காய் கிரேவி மாதிரி கேட்டால், சரி வெறும் சுண்டக்காய் இருந்தால் எப்படின்னு சொல்லிவிட்டு அது கூட கொஞ்சம் இறாவும் போட்டு சமைக்கலாம்னு சொல்லிட்டு சமைச்சது. சுண்டக்காயும் பூண்டையும் போட்டு ஒரு மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு இறாவையும் ஒரு அடி அடித்தாச்சு. ஒரே ஒரு பல்ஸ் போட்டுட்டு அப்புறம் நல்லெண்ணெய் விட்டுட்டு கடுகு போட்டு தாளிச்சிட்டு வெந்தயம் வறுத்து பொடி பண்ண வெந்தயத்தை எடுத்து அதில் போடுறோம். சின்ன வெங்காயம் நல்லா நறுக்கி வச்சுக்கிட்டு அதையும் போட்டுட்டேன். அது கொஞ்சம் வதங்கினதும் இந்த சுண்டைக்காவையும் பூண்டும் பல்ஸ் போட்டு வச்சுருந்தோம்ல அதை எடுத்து போட்டுட்டு அதை நல்லா வதங்கினதும் தக்காளியை போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு தூதுவளை பொடி போட்டேன், கொஞ்சம் கோல்டாக இருக்க மாதிரி இருக்குன்ட்டு. இறாவை போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு சாம்பார் பொடி ரொம்ப கொஞ்சம்தான், 1/4 ஸ்பூன் தான் சாம்பார் பொடி போட்டேன். அதில் மஞ்சள்தூள், கருவேப்பிலை பொடி போட்டு நல்லா வதக்கி வெந்ததும் லாஸ்ட்டில் மிளகுத்தூள் போட்டு ஆஃப் பண்ணியாச்சு. இன்னொரு ஸ்டவ்வில் சாதம் வச்சுட்டு சாதம் வெந்ததும் வடிச்சிட்டேன். இன்னொரு கடாயில் லெமன் ரைஸ் பிரியாவுக்கு நைட்டு பண்ணணும்னு சொல்லி கேட்டால், சரி லெமன் அது நல்லா இருக்கும்ல இவன் சொல்லும் போது. வெளியே பெஞ்சி கடுகு உளுத்தம் பருப்பு பெருங்காயம் எல்லாம் போட்டுட்டு நல்லா பொன்னிறமாக வறுக்கப்பட்டதும் அதில் கருவேப்பிலை பொடி கொஞ்சம் தூவிட்டு உப்பு போட்டுட்டு மஞ்சள்தூள் கொஞ்சம் தூவி. நீயே கீழெல்லாம் பெருக்காத, ஒரு மாதத்துக்கு முகம்லாம் டஸ்ட் ஆகிடும் திருப்பியும். எல்லாமே கருவேப்பிலை பொடி எல்லாமே பொடி பொடியாக போடுறதுக்கு எதுக்கு காரணம்னா இவங்க சாப்பிடாம ஏமாற்றி விடுறாங்க, அதை தூக்கி ஓரமாக வச்சுடுறாங்க. அதனால பொடியாக இருந்தால் சாப்பிட்றாங்க. அழகு முக்கியமாக ஸ்ட்ரென்த்து தான் முக்கியம்னு சொல்லிட்டு கலந்துடுறது எல்லாத்தையும் அதில் போட்டு சாதத்தை போட்டு கலந்து மேடம்கிட்ட அதில் கலந்து வச்சாச்சு. டிஃபன் பாக்ஸில் வச்சுட்டு தொட்டுக்கிறதுக்கு அந்த சுண்டக்காய் இறா இருக்குல்ல அதை வச்சு இறாவை கூட ஒரு பல்ஸ் போட்டேன்னா பாருங்கள், அப்போ அந்த அளவுக்கு ஏமாற்றுவாங்க. இறாவை தூக்கி தனியாக எடுத்துகிட்டு வச்சுருவோம் அப்படியா சாப்பிடாம. சரி எல்லாமே சின்ன குழந்தைக்கு பண்ணுற மாதிரி பண்ணேன். லாஸ்ட்டில் சாதம் கலந்து வச்சுட்டு அதை பிளேட்டில் வச்சேன்னா குழந்தை சாப்பிட்டா. இதுக்கு நடுவில் இவங்க 2 பேர் வந்தாங்க. நல்லா தூங்கி எழுந்திரிச்சு நல்லா ஈவினிங் ஒரு டைம் ஒரு 6 மணி இருக்கும். அப்போ தான் மியா மியான்னு கேட்டாங்க. பரவாயில்ல, இப்போ ரொம்ப தொல்லை பண்ணலை. இன்றைக்கி ஃபுல் டேவே காலையில் பால் சாதம் சாப்பிட்டு போனது, பாலை குடிச்சிட்டு போனது, அதோடு இப்போ வந்தாங்க. திரும்பவும் பால் சாதம் வச்சோடனே சாப்பிட்டாங்க. வேறு எதுவும் சாம்பார் சாதம் அந்த மாதிரிலாம் வச்சா தொடவே மாட்டாங்க. சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. இல்லை மீன் தலை இருந்தாலும் மீன் இருந்தாலும் சாப்பிடுவாங்க.